வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாக்வோ ஆட்ஸில் என்னுடைய விட்ராயல் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். ஜாக்வோ ஆட்ஸில் நம்ம என்னுடைய விட்ராயல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அதில் ப்ரூஃப் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் விட்ராயல். நம்ம விட்ராயல் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. 15% விட்ரா ஃபீஸ் போக நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்களோ உங்கள் டேஷ்போர்டில் உங்கள் ப்ரொஃபைலில் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபண்டு வந்துடும். சரிங்களா? அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம்னா, லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேலட் ரெக்வஸ்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்ரா கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எவ்வளோ விட்ரா கொடுத்தாங்க, 15% விட்ரா ஃபீஸ் போக நெட் அமௌண்ட் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். முதல்ல ப்ராசஸிங்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ரைட்டுங்களா? உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகணும்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இந்த பிளாட்ஃபார்முக்காக ஆல்ரெடி நம்ம ஒரு 5 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். 540 ரூபா போட்டால் டெய்லி 10 ரூபா, 3000 ரூபா போட்டால் டெய்லி 18 ரூபா, 36,000 போட்டோம்னா டெய்லி 70 ரூபா, 72,000 பண்ணோம்னா டெய்லி 310 ரூபா, 1,26,000 பண்ணோம்னா டெய்லி 590 ரூபா, 2,70,000 பண்ணோம்னா டெய்லி வந்து 1,250 ரூபா கிடைக்கும். மினிமம் 207 ரூபா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விட்ராயல் வந்து கட் ஆஃப் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஆனால் எந்த பிளான் ஜாயின் பண்ணதுனாலும் பேசிக் நீங்கள் 540 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பேக்கேஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமே வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ரைட்டுங்களா? அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அமௌண்ட் ஆட் ஆகிரும். ஒரு செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். செகண்ட் ஓடி முடிஞ்சோடனே நீங்கள் சப்மிட்டுங்கிற பட்டன் ஓப்பன் ஆகும். சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். 10 செகண்ட் உடனே திருப்பி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிரும். ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு 4 ரூபா கிரெடிட் ஆகும் காமிக்குது பாருங்களேன். எனக்கு 4 ரூபா கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய லிமிட் எவ்வளவோ, இப்போ நீங்கள் 540 ரூபா பிளான் போட்டிருக்கீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் நீங்கள் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுத்தேன். இந்த ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த 3 டாட்டும் ஓடி முடியும். ஒரு 10 செகண்ட் தான், அவ்வளோதான். அந்த ஓடி வச்சு பார்த்திங்களா? இப்போ கீழே இருக்கிற கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ரைட்டுங்களா? 4 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? 10 ரூபா சைடு லிமிட் 4 ரூபா கிரெடிட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 6 ரூபாய்க்கு இன்னொரு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் 3 ரூபா கிடைக்கும். இப்படி நீங்கள் 10 ரூபா உங்களுக்கு சீலிங் லிமிட் கிடைக்கிற வரைக்கும் 540 ரூபா பிளான் தான். ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொரு பிளானுக்கும் ஒவ்வொரு சீலிங் லிமிட் இருக்கும். 3600 பிளான்னா 18 ரூபா. அந்த சீலிங் லிமிட் வர வரைக்கும் நீங்கள் டாஸ்க்கை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த பிளாட்ஃபார்மை ஒரு 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, பிளானை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய விட்ராயல் ஆட்டோமேட்டிக் விட்ராயல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விட்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.